بسم الله الرحمن الرحيم قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا. அத்தியாயம் அல் ஜின் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 28. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, நீர் கூறும், எனக்கு இவ்வாறு வஹி அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஜின்களில் ஒரு குழுவினர் கவனமாக கேட்டனர். பின்னர் தம் சமூக மக்களிடம் சென்று கூறினர், நாங்கள் மிகவும் அற்புதமானதொரு குர்ஆனை செவியுற்றோம். அது நேரிய பாதையின் பக்கம் வழிகாட்டுகின்றது. ஆகையால் நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம். மேலும் நாங்கள் எங்களுடைய இறைவனுடன் எவரையும் இணையாக்க மாட்டோம். மேலும் எங்களுடைய இறைவனின் மாட்சிமை மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது. அவன் எவரையும் மனைவியாகவோ மகனாகவோ எடுத்துக் கொள்ளவில்லை. மேலும் நம்மிலுள்ள அறிவிலிகள் அல்லாஹுவை பற்றி உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹுவின் விஷயத்தில் பொய் சொல்ல முடியாது என்று நாங்கள் கருதியிருந்தோம். وَأَنَّهُ كَانَ رِجَالٌ مِّنَ الْإِنسِ يَعُوذُونَ بِرِجَالٍ مِّنَ الْجِنِّ فَزَادُوهُمْ رَهَقًا وَأَنَّهُمْ ظَنُّوا كَمَا ظَنَنْتُمْ أَن لَّن يَبْعَثَ اللَّهُ أَحَدًا وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ فَوَجَدْنَاهَا مُلِئَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا وَأَنَّا كُنَّا نَقْعُدُ مِنْهَا مَقَاعِدَ لِلسَّمْعِ فَمَن يَسْتَمِعِ الْآنَ يَجِدْ لَهُ شِهَابًا رَّصَدًا. மேலும் மனிதர்களில் சிலர் சில ஜின்களிடம் பாதுகாவல் கோரக்கூடியவர்களாயிருந்தனர். இவ்வாறு செய்து அவர்கள் ஜின்களின் ஆணவத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டார்கள். மேலும் மனிதர்களும் நீங்கள் நினைத்திருந்தது போன்றுதான் நினைத்திருந்தார்கள், அல்லாஹ் எவரையும் தூதராக அனுப்ப மாட்டான் என்று. மேலும் நாங்கள் வானத்தை துளாவி பார்த்தோம். அது பலமான காவலர்களால் நிரப்பப்பட்டிருப்பதையும் எரி நட்சத்திரங்கள் பொழிந்து கொண்டிருப்பதையும் கண்டோம். மேலும் இதற்கு முன் ஒட்டு கேட்பதற்கு வானத்தில் அமர்விடங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது யாரேனும் ஒட்டு கேட்க முயன்றால் ஓர் எரி நட்சத்திரம் அவருக்காக குறிவைத்து காத்திருப்பதை காண்கின்றார். وَأَنَّا لَا نَدْرِي
أشر أريد بمن في الأرض أم أراد بهم ربهم رشدا وأنا منا الصالحون ومنا دون ذلك كنا طرائق قددا وأنا ظننا أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا وأنا لما سمعنا الهدى آمنا به فمن يؤمن بربه فلا يخاف بخسا ولا رهقا وأنا منا المسلمون ومنا القاسطون فمن أسلم فأولئك تحروا رشدا وأما القاسطون فكانوا لجهنم حطبا மேலும் கூறினர், பூமியில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தீமை நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நேர்வழிகாட்ட விரும்புகின்றானா என்பதை நாம் அறியோம். மேலும் நம்மில் சில நல்லவர்களும் இருக்கின்றனர், அவ்வாறு அல்லாதோரும் இன்னும் சிலர் நம்மில் இருக்கின்றனர். நாம் பல வழிகளில் பிளவுண்டு கிடக்கின்றோம். மேலும் நம்மால் பூமியில் அல்லாஹுவை வென்றிட முடியாது என்பதையும் எங்கேனும் ஓடிச் சென்று அவனை தோல்வியுறச் செய்திட முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம். மேலும் நேர்வழிகாட்டும் அறிவுரையை நாங்கள் கேள்விப்பட்ட போது அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இனி எவரேனும் தன்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்வாராயின் அவருக்கு இழப்பு அல்லது அநீதி பற்றி எந்த அச்சமும் இருக்காது. மேலும் நம்மில் சிலர் முஸ்லிம்களாயும் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாயும் வேறு சிலர் சத்தியத்திலிருந்து பிறந்தவர்களாயும் உள்ளனர். எவர்கள் இஸ்லாத்தை இறைவனுக்கு கீழ்ப்படியும் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் ஈடேற்றத்தின் பாதையை தேடி பெற்றுக் கொண்டனர். ஆனால் எவர்கள் சத்தியத்திலிருந்து விலகிக் கொண்டார்களோ அவர்கள் நரகத்தின் எரிபொருள்களாய் ஆகிவிட்டார்கள். وَأَن لَّوِ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُم مَّاءً غَدَقًا لِّنَفْتِنَهُمْ فِيهِ وَمَن يُعْرِضْ عَن ذِكْرِ رَبِّهِ يَسْلُكْهُ عَذَابًا صَعَدًا وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ اللَّهِ يَدْعُوهُ كَادُوا يَكُونُونَ عَلَيْهِ لِبَدًا قُلْ إِنَّمَا أَدْعُو رَبِّي وَلَا أُشْرِكُ بِهِ أَحَدًا قُلْ إِنِّي لَا أَمْلِكُ لَكُمْ ضَرًّا وَلَا رَشَدًا قُلْ إِنِّي لَن يُجِيرَنِي مِنَ اللَّهِ أَحَدٌ وَلَنْ أَجِدَ مِن دُونِهِ مُلْتَحَدًا
إِلَّا بَلَاغًا مِنَ اللَّهِ وَرِسَالَاتِهِ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا. மேலும் நபியே, நீர் கூறும், இன்னும் எனக்கு வஹி அனுப்பப்பட்டிருப்பது என்னவெனில், மக்கள் நேர்வழியில் நிலைகுலையாமல் இருந்திருந்தால் நாம் அவர்களுக்கு மழையை தாராளமாக பொழியச் செய்திருப்போம். இந்த அருட்கொடையின் மூலம் அவர்களை சோதிப்பதற்காக. மேலும் எவரேனும் தன்னுடைய இறைவனின் அறிவுரையை புறக்கணித்தால் அவரை அவருடைய இறைவன் கடுமையான வேதனையில் ஆழ்த்தி விடுவான். மேலும் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே உரியனவாகும். எனவே அங்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹுவின் அடியார் அவனை அழைப்பதற்காக எழுந்து நின்றபோது மக்கள் அவர் மீது பாய முனைந்து விட்டார்கள். நபியே, நீர் கூறும், நான் என் இறைவனையே அழைக்கின்றேன், மேலும் அவனுடன் யாரையும் நான் இணையாக்குவதில்லை. கூறும், உங்களுக்கு ஏதேனும் தீமையோ நன்மையோ செய்திடும் ஆற்றல் எனக்கில்லை. கூறும், அல்லாஹுவின் பிடியிலிருந்து எவராலும் என்னை காப்பாற்ற முடியாது. மேலும் அவனைத் தவிர வேறு எந்த புகலிடத்தையும் என்னால் பெற முடியாது. அல்லாஹுவின் வார்த்தைகளையும் அவனுடைய தூது செய்திகளையும் சேர்ப்பித்து விடுவதைத் தவிர வேறு எந்த பணியும் எனக்கில்லை. இனி எவரேனும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் திண்ணமாக அவருக்கு நரக நெருப்பு இருக்கின்றது. மேலும் இப்படிப்பட்டவர்கள் அதில் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். إِذَا رَأَوْا مَا يُوعَدُونَ فَسَيَعْلَمُونَ مَنْ أَضْعَفُ نَاصِرًا وَأَقَلُّ عَدَدًا. قُلْ إِنْ أَدْرِي أَقَرِيبٌ مَا تُوعَدُونَ أَمْ يَجْعَلُ لَهُ رَبِّي أَمَدًا. عَالِمُ الْغَيْبِ فَلَا يُظْهِرُ عَلَى غَيْبِهِ أَحَدًا إِلَّا مَنِ ارْتَضَىٰ مِن رَّسُولٍ فَإِنَّهُ يَسْلُكُ مِن بَيْنِ يَدَيْهِ وَمِنْ خَلْفِهِ رَصَدًا لِيَعْلَمَ أَن قَدْ أَبْلَغُوا رِسَالَاتِ رَبِّهِمْ وَأَحَاطَ بِمَا لَدَيْهِمْ وَأَحْصَى كُلَّ شَيْءٍ عَدَدًا. இந்த மக்கள் தங்களுடைய நடத்தையை கைவிட மாட்டார்கள். எதுவரையெனில் அவர்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயத்தை அவர்கள் நேரில் காணும் வரை. அப்போது எவருடைய உதவியாளர்கள் பலவீனர்கள், எவருடைய கூட்டம் எண்ணிக்கையில் குறைவானது என்பதை அவசியம் அறிந்து கொள்வார்கள். மேலும் கூறும், உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் அண்மையில் உள்ளதா அல்லது என் இறைவன் அதற்கென நீண்டதொரு காலத்தை நிர்ணயித்துள்ளானா என்பதை நான் அறியேன். அவன் மறைவானவற்றை அறிந்தவன். தான் மறைவாக வைத்திருப்பவற்றை எவருக்கும் அறிவித்துக் கொடுப்பதில்லை. அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்கென அவன் விரும்பிய தூதருக்கே தவிர. பிறகு அவருக்கு முன்பும் பின்பும் பாதுகாவலரை நியமிக்கின்றான். அந்த தூதர்கள் தங்களுடைய இறைவனின் தூது செய்திகளை சேர்ப்பித்து விட்டார்கள் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக. மேலும் அவன் அவர்களிடம் உள்ளவை அனைத்தையும் சூழ்ந்து அறிந்திருக்கின்றான். மேலும் ஒவ்வொரு பொருளையும் அவன் எண்ணி கணக்கிட்டு வைத்துள்ளான்.